அனைவருக்கும் வணக்கம். துருவம் அறக்கட்டளையில இருந்து வேதா. இறை அருளால், குரு அருளால், மகரிஷிகளின் அருளாசியால், அகத்திய மாமகரிஷியின் ஆசீர்வாதத்தால் துருவம் அறக்கட்டளைக்கு ஒரு பரந்த நிலப்பரப்பு அமைய பெற்றது. இந்த நிலப்பரப்பு திருச்சி மாவட்டத்தில் இருந்து துறையூர் என்ற ஒரு நகராட்சியில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கந்தம்பூர் எனும் ஊரில் ஒட்டம்பட்டி எனும் கிராமத்தில் அழகிய மலைகள் சூழ அழகிய ஒரு நிலப்பரப்பில் அமைந்தது. இது சொந்தமாக வாங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் என்பது மனிதர்களால் உருவாக்க முடியாத ஒரு பொருள், இறைவனால் மட்டுமே உருவாக்கப்பட்ட பொருள். அது நிலம். நம்ம உடலும் அப்படிதான், இது இறைவனால் உருவாக்கப்பட்டது. இந்த நிலம் என்ற ஒன்று, ஐம்பூதங்களில் இறுதி பூதமான நிலம் என்ற பூதம் அமைய பெறுபவர்கள் அனைவருமே செல்வந்தர்கள். அதாவது ஒரு பொருள் என்பது நிலம், தாவரங்கள், ஆணிரைகள், உடல், இப்படி அமைந்த இந்த அழகிய நிலப்பரப்பில் நமது துருவம் அறக்கட்டளைக்கான கட்டுமான பணிகள் ஒவ்வொன்றாக நடைபெற உள்ளன. இந்த நிலப்பரப்பை சுற்றிலும் முழுமையாக வேளாண்மை, அதாவது விவசாயமே இங்கு முழுவதும் நடைபெறுகிறது. இதில் ஆரம்ப கட்ட பணியாக எல்லை வகுக்கப்படுகிறது. அதாவது சுற்றிலும் நிலத்தில் உள்ள மண்ணை கொண்டே சுற்றிலும் வேலி அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலம் வாங்கப்படும் போது இந்த நிலம் முன்னர் உரிமையாக கொண்டவர் வெகு நாட்களாக விவசாயம் செய்யாமல் வைத்திருந்ததால் இப்பொழுது இந்த சூழல், குளிர்ச்சி, மழை, இந்த சூழலால் இங்கு நிறைய தாவரங்கள் தானாக முளைத்து புல் மண்டி அழகாக விளைந்திருக்கிறது. இதிலிருந்து இந்த கரை அமைப்பதற்காக இயந்திரங்கள் கொண்டு மண்ணை எடுத்து மேடு அமைக்கும் போது அந்த மண் மிக அருமையான மண், செம்மண், புட்டு போல உதிரியாக நல்ல வளமிக்க மண்ணாக அங்கு பார்க்க முடிகிறது. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மண்ணை கொண்டு நிலப்பரப்பில் எல்லை வகுக்கப்பட்டு இதில் அடுத்த கட்டமாக வேலி அமைக்கும் பணிகள் துவங்க இருக்கின்றன. அதோடு உள்ளே ஒரு பெரிய கிணறு, அது அருமையான கிணறு, பாறைகளோடு அமைந்த கிணறு, வயல் கிணறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிணறு. அதற்கு அதுவும் ரொம்ப புதர் மண்டி போய் அவங்க பயன்படுத்தாமல் வச்சிருந்ததுனால் அது புதர் மண்டி கிடந்ததை தூய்மைப்படுத்தி சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட்டு அது தூய்மைப்படுத்தப்பட்டு தண்ணீர், அருமையான தண்ணீர், அதாவது தேங்காய் நீர் குடிப்பது போல இருக்கு அந்த தண்ணீர். இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பகுதியில் அனைத்திலுமே நீர் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தான் இங்கே எல்லாம். அதாவது இந்த மலைகள், நீங்க பார்க்குற இந்த மலைகள் அனைத்தும் பச்சை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, நல்ல செழிப்பான மலை, தாவர இனங்கள் மண்டி கிடக்கின்ற ஒரு அழகான மலை. இந்த மலை மீது கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 40 கிராமங்களாவது அங்கு இருக்கின்றது. இந்த மலையில இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்கள். இந்த மலையில போய் யாரும் சொந்தமா நிலம் வாங்க முடியாது. ஏன்னா அது அவர்களுக்குண்டான நிலப்பரப்பாக அரசாங்கம் அவங்களுக்கு அறிவிச்சு அவங்க மட்டும்தான் அவங்க வாங்க முடியும். அப்படி நல்ல செழுமையா இருக்கு அந்த மலை, அந்த பச்சை மலை. அதை தொடர்ந்து நீங்க பார்க்கக்கூடிய வெகு தொலைவில் தெரியக்கூடிய மலைகள்லாம் கொல்லிமலையோடைய தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய தொடர்ச்சி. இது அனைத்துமே இந்த ரம்மியமான சூழலில்
இறைவன் அருளால், குரு அருளால் அமையப்பெற்ற இந்த நிலப்பரப்பில் ஆரம்பகட்ட பணிகள் துவங்கி நடந்து கொண்டிருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வப்போது இங்கு நடக்கும் பணிகளை இப்படிப்பட்ட காணொளியாக உங்கள் அனைவருக்கும் பகிர்கிறேன். இதை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கண்களை மூடி உங்கள் புருவ மத்தியில் இருந்து இந்த இடம் முழுவதும் மகரிஷிகளின் அருளாசியாலும், அகத்திய மாமகரிஷியின் அருளாசியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நிறைந்து இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் தன்னை உணர்ந்து, இறைநிலையை உணர்ந்து, பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும், இங்கு வரும் அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று உங்கள் உயிரின் நிலையில் இருந்து ஆசீர்வதிப்பீர்களாக. அடுத்து வரும் பணிகள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு காணொளி பதிவுகளாக பகிர்கிறேன். உங்களுடன் பகிர்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.